ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எமோஷனல்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது நிறைய குவான்டிட்டியை வெறும் 20,000க்கே நீங்கள் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா அதில் இந்த மணி அட் த மணி அண்ட் அவுட் ஆஃப் த மணி மோஸ்ட்லி 5,000 இருந்தாலே போதும், நம்ம அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்வேஸ் இன்னும் இந்த மணியில் தான் ட்ரேட் பண்ணணும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும் போது நீங்கள் மணியை பார்க்காதீங்க. அதாவது 1000 லாஸ் ஆகிடுச்சு, 1000 கெயின் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போட்டாலும் சரி, பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 10 பாயிண்ட் பிடிச்சேன், 20 பாயிண்ட் லாஸ் ஆனேன், ஸோ 50 பாயிண்ட் பிடிச்சேன், அந்த மாதிரி பாயிண்ட் வைஸாக போங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற லாட் சைஸு ஒரே லாட் சைஸாக தான் இருக்கணும், அதில் மாற்றாதீங்க. நீங்கள் காசை பார்க்காதீங்க, பாயிண்ட்டாக பாருங்கள். பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக.